உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பெர்மிஷன் இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு பொண்ணு கீழே நிக்கிறாங்க. அவளுக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுத்து அனுப்பு. நான் இங்க கொஞ்சம் பிஸியா இருக்கே, வர முடியாது. மேடம், அவங்க தான் இந்த வீட்டோட மருமகளா? லக்ஷ்மியா? சரியான நேரத்துல தான் லக்ஷ்மி வந்திருக்கா. இந்த அண்ணன் ஏன் இன்னும் வரல? சரி, நானே உள்ள போய் பாத்துடுறேன். அங்கே நில்லு. இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு முயற்சி கூட பண்ணாது. என்னத்த இது? நான் இங்க வந்துட்டேன். நான் ரிஷி கூடவே வாழ்றதுக்காக வந்திருக்கேன். அதோட இதுக்கு பதிலா எனக்கு எதுவும் தேவையில்ல. நான் இங்கேயே தான் இருப்பேன். எல்லாத்துக்குமே நான் தயாரா இருக்கேன். ஆனா நாங்க தயாரா இல்லை. இந்த வீட்டுக்குள்ள இல்லை, வீட்டு வாசப்படியை மிதிக்க கூட நான் உன்னை விட மாட்டேன். ரிஷி கூட இதுக்கப்புறம் சேர்ந்து வாழறது முடியாத காரியம். பாட்டிமா. ஆமா, நீங்க அங்கதானே இருந்தீங்க. நீங்களே உங்க காதால கேட்டீங்க தானே, இந்த பொண்ணு நம்ம ரிஷி கூட சேர்ந்து வாழ தகுதி இல்லாதவ. என்னத்த இது? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தானே வந்தீங்க. சித்தி வீட்டுக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க? ரிஷி கூட நான் இருக்கணும், வாழணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப என்னாச்சு? நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கல்ல? ஏன்னா அன்னைக்கு நான் உங்களோட பேச்ச கேட்கவே இல்லை. அத்தை, ஐம் சாரி. இப்ப நான் எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன். நான் ரிஷி கூட கண்டிப்பா இருப்பேன். நான் ரிஷி கூட வாழவும் ஆசைப்படுறேன். ரிஷி எனக்காகவும் என் குடும்பத்தாருக்காகவும் எவ்வளவுலாம் பண்ணிருக்கான். நான் இப்ப அவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வாழ்க்கையில அவனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கியா என்ன? என் மகன் கூட சேர்ந்து வாழுன்னு உன் வீடேறி வந்து உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப நீ அதை மறுத்துட்ட. ஆனா இன்னைக்கு அவனை விட்டு விலகுன்னு சொல்ற. நான் சேர்ந்து வாழறேன்னு வந்திருக்கேன். நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அத்தை, அதான் நான் ஒத்துக்கிறேன்ல. நான் இந்த மாதிரி கை கூப்பி பல விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு இது கடைசி முறை. இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன ரிஷி கூட வாழ விடுங்க ப்ளீஸ். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எப்ப என் மனசு சரின்னு சொல்லுதோ அப்பதான் எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் ஒருத்தருக்கு கொடுப்பேன். இந்த மாதிரி கை கூப்பி என் முன்னாடி பிச்சை எடுத்தா நான் எதையும் கொடுக்க மாட்டேன். இப்பவும் அதே பதில் தான் உனக்கு கொடுப்பேன். ஜஸ்ட் கோ. இங்க இருந்து போயிடு. சாரி அத்தை, உங்களுக்கு கோவம் வரலாம். ஆனா நான் இங்க இருந்து போக மாட்டேன். எல்லா ஆபத்துல இருந்தும் நான் ரிஷியை காப்பாத்தியே ஆகணும். நான் அவன் கூட தான் வாழ்வேன். என்னாலதான் அவனை காப்பாத்த முடியும். நான் அவன் கூடவே இருப்பேன். அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. தீ பிடிச்ச போதும் அவன் கூடவே இருந்தேன். முதல்ல அவனை தாக்குனப்ப கூட நான் அவன் கூடவே இருந்தேன். பாம்பு கடிச்சப்ப கூட இருந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, பேங்க்ல அவனை சுடுறதுக்கு முயற்சி பண்ணாங்களே, அப்பவும் நான் அவன் கூட தான் இருந்தேன். என்னால ரிஷியை காப்பாத்த முடியும். எனக்கே நம்பிக்கை வந்திருக்கு. ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதுதான் எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. எங்களுக்குள்ள சக்தி இருக்கு. அது சங்கடமான நேரத்துல எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்குது. ரிஷிக்கு ஒரு ஆபத்து வரும்போதெல்லாம் நான் அவன் கூட தான் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் ரிஷி என் கூட இருக்கான். நாங்க ஒன்னா இருந்திருக்கோம். 1 வருஷம் தானே நீங்க சொன்னீங்க. சரி, அந்த 1 வருஷத்துக்காக நான் இந்த வீட்லயே இருக்கேன். நானே இங்க வந்து வாழ விரும்புறேன். ஏன் இஷ்டத்துக்கு நான் இருக்க விரும்புறேன்.
ரிஷிக்காக. ரிஷி கூடவே. நீலம், நீலம். போன தடவை இந்த வீட்டை விட்டு எப்படி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும்னு தெரியும்ல. பெருசா பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியே, உங்க அப்பா தன்மானத்தை விற்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னியே, அது இப்ப எங்க போச்சு? நீ சொல்ற அந்த தன்மானம் உனக்குள்ள இருக்குன்னா மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படியில காலை வைக்காத, புரியுதா? லக்ஷ்மிங்கிற தீய சக்திய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய விட கூடாது. அந்த யமனை வீட்டை விட்டு நான் துரத்திட்டேன். இதுக்கப்புறம் பாருங்க, இனி இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது எல்லாமே நல்லதாத்தான் இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.